ஸ்ரீ குருப்பியோ நமஹா. எல்லோருக்கும் நமஸ்காரம், சுபதினம். நான் ஒவ்வொரு வாரமும் சிவசாகரத்தில் சிவன் சாருக்கு நித்திய பூஜை பண்ணிட்டு அந்த விஷுவல்ஸ் போடுவேன். அதுக்கு பின்னாடி ஜீவன் முக்தி மகானந்த சாட்சி பூதா யோகனே அந்த ஸ்லோகத்தை ரெண்டர் பண்ணி போடுவேன். என்ன ஒரு அன்பர் அந்த ஸ்லோகத்துக்கு என்ன அர்த்தம்னு கேட்டார். இந்த அர்த்தத்தை இத்தனை நாள் நம்ம தெரிஞ்சுக்கலையே அப்படின்னு எனக்கு தோணித்து. அது சிவசாகரம் ஹெட் சிவராமன் அவர்கள்ட்ட கேட்டு பிளஸ் சில வார்த்தைகளுக்கு நானே போய் நெட்ல கூகுளில் சர்ச் பண்ணி அந்த அர்த்தத்தை கொடுத்தேன். அதை இந்த பதிவுடைய முடிவில் உங்களுக்கு கொடுக்குறேன். நேற்று ஞாயிற்றுக்கிழமை 26ஆம் தேதி ஜனவரி மேதா தட்சிணாமூர்த்தி எந்திர ஸ்வரூபமாக சிவன் சார் யோக சபை பாலாலயத்தை அடைந்தார். அதை பற்றி தான் சொல்ல போறேன். உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும், அந்த ஸ்வர்ண மேதா தட்சிணாமூர்த்தி யந்திரம் அதுதான் சிவன் சாருடைய மூலவருக்கு அடியில் பிரதிஷ்ட ஆக போறது. அது போன ஜூலை அது சிவசாகரத்துக்கு நாங்கள் வாலண்டியர்ஸ் எல்லாரும் சேர்ந்து மேதா தட்சிணாமூர்த்தி மூலமந்திர ஜபம் பண்ணோம். அக்டோபர் வரைக்கும் பண்ணோம். அதுக்கப்புறம் அக்டோபர் 7ஆம் தேதி அந்த யந்திரம் தேனம்பாக்கத்தில் உள்ள பிரம்மபுரீஸ்வரர் கோவில் நம்ம காமகோடி மடம் அங்க எடுத்து செல்லப்பட்டு அங்க இருக்கிற வேத விற்பனர்களும் அந்த வேத பாடசாலையில் படிக்கக்கூடிய மாணாக்கர்களுக்கும் கொடுக்கப்பட்டு அவர்கள் நேற்று வரை அந்த மூலமந்திர ஜபத்தை செஞ்சு முடிச்சிருக்காங்க. எவ்வளவு நேரம்? அக்ஷர லட்சம் அப்படின்னு வச்சுக்கணும். எக்ஸாக்ட் கவுண்ட் கேட்க கூடாது. எவ்வளவுன்னு கேட்டா அக்ஷர லட்சம் பண்ணார்கள் அப்படின்னு வச்சுக்கலாம். அந்த எந்திரத்தை எடுத்துன்னு நேத்தி பாலாலயத்துக்கு வைக்கக்கூடிய பெரிய நிகழ்ச்சி நேற்று நடைபெற்றது. நாங்க எல்லாரும் அவங்க கார்ல கிளம்பி தேனம்பாக்கத்துக்கு சென்றோம். அங்கு அந்த எந்திரத்தை அங்க மகாபெரிவா சன்னதி முன்னாடி அந்த எந்திரத்தை நியூஜெர்சி மகாபெரிவா மணிமண்டபம் நம்ம பெரியவா கோவிலை கட்டக்கூடிய மிகப்பெரிய பாக்கியத்தை பெரியவா அருளிய திரு சூரி திருமதி ஆர்த்தி சூரி அவர்களிடம் அது கொடுக்கப்பட்டது. அவர்கள் அதை ஊர்வலமாக எடுத்துக்கொண்டு கிளம்பினார்கள். அங்கிருந்து நாங்க நேர கோலேகால் சுவாமிகள், உங்களுக்கெல்லாம் தெரியும், ஓரிருக்கையில் இருக்கார். மகாபெரிவா தன்னுடைய 2 காலையும் அவர்களுடைய சிரசில் வச்சு அவர்களுக்கு துறவரம் கொடுக்கப்பட்டவர். அவர் சொல்லிதான் இந்த பானத்துல சிவன் சாருக்கு மூலவர் வருதுங்கிறதையும் நான் போன பதிவில் சொல்லியிருக்கேன், உங்களுக்கெல்லாம் தெரியும். அவரிடம் கொண்டு போய் அந்த யந்திரம் காண்பிக்கப்பட்டது. அவர் பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டார். நாங்கெல்லாம் உட்கார்ந்து இருக்கும்போது ஒவ்வொருவரையும் சிவராமன் அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணார். என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணோன்னே எங்க அம்மாவோட அப்பா ஸ்ரீவத்ச சோமதேவ சர்மா அவர்களை அவர் ரீகால் பண்ணி அவர் மகாபெரிவாக்கு எவ்வளவு க்ளோஸா இருந்தார் அப்படின்ற சமாச்சாரத்தையும் ரிகலெக்ட் பண்ணார். இது எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்தது. அப்பொழுது அந்த கோலேகால் சுவாமிகள் மகாபெரிவா சம்பந்தப்பட்ட ஒரு அரிய நிகழ்ச்சியை எங்களோட சொன்னார். அதை நான் உங்ககிட்ட இப்போ ஷேர் பண்ணிக்கிறேன். அதாவது 1955 அதுல மகாபெரிவா இருந்த இடத்திற்கு ஒரு மாமி, அதாவது கந்தல் புடவைய நிறைய ஒட்டு போட்டு தைச்சு மகாபெரிவா முன்னாடி ஒவ்வொன்று அழறா. அந்த மாமியோட ஒரு புதல்வன் அவன் அந்த காலத்துல ஸ்கூல் ஃபைனல்ல 1955ல 600 மார்க்குக்கு 550 மார்க் வாங்கினவன். அவனுக்கு கல்லூரி அட்மிஷன் தேட முடியாத அளவுக்கு அவங்களுக்கு ஏழ்மை. அது எப்படின்னா, அவங்க ரொம்ப நல்ல குடும்பத்தை சேர்ந்தவர்கள் ஒரு கிராமத்துல. அப்போ அவங்களுடைய ஹஸ்பண்டுக்கு எல்லோருக்கும் நல்ல விஷயங்கள் செய்யணும்னு சொல்லிட்டு ஒரு ஆசை. அப்போ யாருக்கோ பண உதவி செய்வதற்கு அவர் கையில பணம் இல்லாத போது தன்னுடைய நிலத்தை அடமானம் வச்சு அந்த ரூபாயை கொடுத்துட்டார். அதுக்கப்புறம் அவர் அந்த நிலத்தை அடமானம் வச்ச ரூபாயை கரெக்ட் பண்ணி அவளுக்கு திருப்பி கொடுக்கும்போது அந்த அடமானம் பெற்றவர்கள் அந்த நிலத்தை திருப்பி கொடுக்காம அவரை ஏமாத்திட்டாங்க. அதனால் மனம் உடைஞ்சு அவர் இயற்கையை எழுதினார். சோ அந்த மாமி சொல்றா, அதுக்கப்புறம் நாங்க ரொம்ப ஏழையாய் இப்போ ரொம்ப ரோடுக்கு சாப்பாட்டு கூட திண்டாடிட்டு இருக்கோம். அண்ட் பையன் இவ்வளோ மார்க் வாங்கியிருக்கான், அவனை எப்படி கல்லூரியில் சேர்க்கறது
அதற்கு உண்டான பொருள் பாக்கியமும் எங்ககிட்ட கிடையாதுன்னு பெரியவாட்ட அழுன்னு அழறா. பெரியவா ஒண்ணுமே சொல்லல, கையில ஒரு பிரசாதத்தை கொடுத்து கிளம்புன்னு சொல்லிட்டார். அந்த காலத்து 1955 பெரியவா இருந்த இடத்துல அந்த கிராமத்துக்கு போறோம்னா பஸ் கிஸ் அதெல்லாம் கிடையாது. அந்த மாமி அதுக்கப்புறம் கிளம்பி அந்த பையனை கூட்டிட்டு ஏதோ லாரியோ கிரியோ ஏதோ பிடிச்சி அவன் கிராமத்துக்கு போய் சேர்ந்தா. அவ போய் கொஞ்ச நேரம் கழிச்சு பெரியவா கிட்ட ஒரு கல்லூரியின் முதல்வரோ இல்ல வைஸ் சான்சலரோ சம்படி கேம். பெரியவா உடனே அந்த பையனை ரெஃபர் பண்ணி அவனுக்கு நீங்க நிச்சயமாக உங்க கல்லூரியில பிரதான இடம் கொடுக்க வேண்டும், அவ்வளவு மார்க் வாங்கியிருக்கான் அப்படின்னு சொன்ன உடனே அவர் வந்து நிச்சயமா கொடுக்கிறேன் அப்படின்னு உடனே அந்த குடும்பத்திற்கும் அந்த பையனுக்கும் நான் சொல்லிதான் நீங்க அந்த கொடுத்தேள் அப்படின்னு தெரியக்கூடாதுன்னு சொன்ன உடனே அவளும் சரின்னு சொல்லிட்டு போனான். மறுநாள் அதே மாமி மறுபடியும் ஓன்னு அலறிண்டு அழுதுண்டு ஓடி வரா. பெரியவா வந்து என்ன இல்ல பெரியவா, நேற்று நாங்க வந்து உங்ககிட்ட அழுதுட்டு முறையிட்டு திருப்பி கிளம்பி ஏதோ ஒரு கிடைச்ச லாரியோ எதையோ பிடிச்சி நாங்கள் ஊருக்கு போய் சேர்ந்தோம். சேர்ந்த மறுநிடம் யார் வந்து எங்களுடைய நிலத்தை எடுத்துக்கொண்டு ரூபா தரமாட்டேன்னு சொன்னாலோ அவர்கள் வந்து அந்த பத்திரத்தை திருப்பி கொடுத்து அதோட சேர்த்து 13,000 ரூபாய் பணம், 1955 யோசிச்சு பாருங்க, 13,000 ரூபாய் பணத்தையும் திருப்பி கொடுத்துட்டு போயிட்டா பெரியவான்னு ஓன் அழறா. பெரியவா ஒண்ணுமே சொல்லல, சரி ரொம்ப சந்தோஷம் சொல்லிட்டா. இதுதான் மகா பெரியவாவுடைய கருணை. அதை அவர் ரொம்ப அழகா சொன்னார். அதை உங்களோட நான் இப்போ ஷேர் பண்ணிட்டேன். ஸோ குவளேகால் சுவாமிகளை பார்த்துட்டு அங்கிருந்து மகா பெரியவா மணிமண்டபம் ஊரிருக்கை அங்கு சென்று பிறகு மகா பெரியவா பிருந்தாவனத்திற்கு வந்து அங்கேயும் அந்த எந்திரத்தை மகா பெரியவாவுடைய பிருந்தாவனத்திலையும் ஜெயேந்திர பெரியவாவுடைய பிருந்தாவனத்திலையும் வைத்துவிட்டு மடத்திலேயே நாங்க இரவு உணவு உட்கொண்டு எல்லோரும் வீடு திரும்பினோம். அந்த எந்திரம் இப்பொழுது சிவன்சார் யோக சபை பக்கத்தில் உள்ள அந்த பாலாலயத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. நேற்று பாலாலயத்தில் சிவன்சாருடன் சேர்ந்தது. சோ கும்பாபிஷேகம் 2ஆம் தேதி பிப்ரவரி உங்களுக்கு எல்லாம் தெரியும். அன்னைக்கு இந்த எந்திர பிரதிஷ்டை செய்யப்பட்டு அதன் மேல் ஸ்வர்ண அஷ்டபந்தனம் மூலமாக சிவன்சாருடைய பாண மூலவர் அவரும் பிரதிஷ்டை செய்யப்படுவார். இந்த தகவலோடு இப்பொழுது நான் சொன்ன மாதிரி அந்த ஜீவன் முக்தி மகானந்த அந்த ஸ்லோகமும் அந்த ஸ்லோகத்தையும் அர்த்தத்தையும் நீங்கள் பார்க்கலாம். ஜீவன் முக்தி மகானந்த சாட்சிபூதாய யோகினே மகாஸ்வாமி கனிஷ்டாய சிவார்யாய நமோஸ்துதே. Happily liberated in life, true witness to our life activities, younger Sagodarar of Kanchi Mahaperiva and the very embodiment of Paramashiva, I bow to you in bhakti. எல்லோருக்கும் நமஸ்காரம், சுபதினம்.